100 நாள் வேலை திட்டம்ன்றது சார் நமக்கு நம்முடைய பங்களிப்பு அது குறைவாக நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனை குறைக்கிறாங்க. 100% கொடுக்கக்கூடிய பங்களிப்பை இப்போது அவர்கள் 60%, மாநில அரசு 40% என்று வைக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய நிதிச்சுமை கூடுகிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களிலே ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பை தொடர்ந்து குறைத்துக் கொண்டு வருகிறார் என்பதை பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு உதாரணமாக சொன்னால் பிரதம மந்திரியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஆவாஸ் யோஜனா, PM ஆவாஸ் யோஜனா இருக்கக்கூடிய வீடு வழங்கக்கூடிய திட்டத்திலும் கூட ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பு என்பது குறைவாகவும் மாநில அரசினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நிலைமை ஒன்றிய அரசினுடைய பல்வேறு திட்டங்களிலே அது நீடித்திருக்கிறது. அதனால் மாநிலத்திற்கான நிதிச்சுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அந்த மசோதாவிலே அது குறித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பினையும் இன்றைக்கு அவர்கள் அங்கே பதிவு செய்ய இருக்கிறார். இதற்கு எந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதிலே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுடைய நிதி பற்றாக்குறையை நாங்கள் 3% முன்னாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். டெட் டு GST ரேஷியோ எந்த அளவுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் பலமுறை இந்த கேள்விக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிக மிக விரிவான ஒரு விளக்கத்தையும் நான் அளித்திருக்கிறேன். எனவே நீங்கள் கடன் வாங்குவது என்பதை நீங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் எவ்வளவு வாங்குகிறீர்கள், கடனுடைய சதவீதம், பினான்ஸ் கமிஷன் என்ன நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கோ அதை கூட குறைத்துதான் நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்போதும் உங்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாக அதையும் ஒரு குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன்.